ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஏடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பட் பொறுமையாக பாருங்கள், அது உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 23. இப்போ போன எபிசோட்ல நடந்தது நமக்கு காமிக்கிறாங்க. வால்கரி இறந்தது நினைச்சு ஹோமரா ரொம்ப வருத்தப்படுறா. என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹோமரா சொல்லவும், கண்டிப்பா நீ இதுல இருந்து மீண்டு வருவ, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹோமராவோட அம்மாவன குரநாயை நம்ம ஹீரோ கூப்பிடுறதுக்காக போறான். நான் குரநாய் அவளோட பொண்ணை மதிக்கவே இல்லை. நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். யார்டா அந்த பையன், இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நீயான்னு பாக்குறான். மேடம் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரி கேட்கவும், நம்ம பிளான் படி அந்த லேபர்ஸை கொள்றதுக்கு நீ ரெடி பண்ணிட்டு பனிஷர்ஸ் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி குரநாய் கூப்பிடவும், அந்த சோல்ஜர் ரோபோட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. இந்த பிளானட்ல என்ன மீறி யாராலையும் எதுவோ பண்ண முடியாது, பனிஷர்ஸ் அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு குரநாய் சொல்லவும், உடனே நம்ம ஹீரோ கிராவிட்டி வேவை யூஸ் பண்ணவும் எல்லாருமே அதுல இழுக்கப்படுறாங்க. அந்த ரோபோட்ஸ் எல்லாம் சொல் மாதிரி சுத்தவும் எல்லாத்தையும் ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ தோக்கடிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரே அட்டாக்ல இவன் எல்லாரையும் தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேரட் பாக்குறான். இவன் நம்ம ஹீரோ குரநாயை அட்டாக் பண்ண போகுவோம், அந்த லயன் செம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ கீழே வந்து அவனை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ இருந்துச்சு ஃபைட் பண்ணலான்னு போகுவோம், பின்னாடி இருந்து கேரட் வந்து நம்ம ஹீரோக்கு அவன் சவுக்க வச்சு ஷாக் கொடுக்குறான். லயன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம், நம்ம ஹீரோ லயனோட கிராவிட்டியை சேஞ்ச் பண்ணி கேரட் மேல போய் மோத வைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு குரநாயை பஞ்ச் பண்ணா அவ வெறும் ஒரே கையில தடுக்கிறா. வால்கரி இறந்தது நினைச்சு கோமரா எவ்வளவு வருத்தப்படுறா தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், வீக்கானவங்க தான் மத்தவங்களுக்காக அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு குரநாய் சொல்றா. அலறவங்க வீக்கானவங்கன்னா நாங்க வீக்கானவங்க தான், ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நாங்க போய் சண்டை போடுவோம், உன்ன மாதிரி விட்டுட்டு ஓடுற கோலை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க வால்கரி கிளான்ல இருக்கிறவங்க எல்லாம் ஷீகி தனியா சண்டை போட போயிருக்கானா, நாங்களும் அவங்க கூட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷீகி நம்ம எல்லாரையும் விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், அவனை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பால் சொல்லவும், என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம அதுக்கு நீங்க சும்மாவா உட்கார்ந்துருக்கிறது, வாங்க நம்மளும் போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ரெபேக்கா ஃபாஸ்டா எங்கேயோ ஓடுறா, பார்த்தா ஹோமரா இருக்கிற இடத்துக்கு வாரா. ஹோமரா ஷீகி தனியா குரநாய் கூட சண்டை போடுறதுக்காக போயிருக்கான், ஹெல்ப் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்லவும், ஹோமரா அமைதியா உட்காந்துருக்கா. என் டீச்சரை பார்க்கணும்னா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஹோமரா ரொம்ப ஆசையா இருந்திருப்பா. உன் டீச்சரை நீ பார்த்துட்ட, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டியா, மைண்ட் வாய்ஸ் கூட நீ வெளியே சத்தமா சொல்றா. ஹோமரா மனசுல இருக்கிறத சொல்லு, கண்டிப்பா அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. இங்க கிரிம்சனை சேட்டலைட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு செக்ரட்டரி சொல்றான். என்னது கிரிம்சனை சேட்டலைட்டை ஹேக் பண்ணிட்டாங்களா, யாரா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. என்னால அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரி சொல்றான். இது அந்த டிராகன் ஜோவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ புரிஞ்சுக்கிடுறா. ஒரு காலத்துல என்கிட்ட காசு வேணும்னு கடன் வாங்கிட்டு இருந்தவா இப்ப எனக்கு ஈக்குவலா வந்து பேசுறாளா, அவளுக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும், அதான் சேட்டலைட்டை ஹேக் பண்ண அப்படின்னு டிராகன் ஜோ சொல்லவோ, இதை வச்சு ஈடன்ஷிப்பை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நம்ம இதை வச்சு ஈடன்ஷிப்பை தேட வேண்டியதில்லை அப்படின்னு டிராகன் ஜோ சொல்லவும், அந்த ஈடன் ஜீரோ ஷிப் மேல நீங்க ஆர்வமா இருந்தீங்களேன்னு கேட்கவும், அதை நம்ம தேட வேண்டியதில்லை, அது பக்கத்திலேயே தான் இருக்கு, இதுதான் அந்த ஷிப் அப்படின்னு சொல்லி அதோட லொகேஷனையும் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த ஷிப் தான் ஈடன் ஜீரோவா, நம்மளோட ஷிப்பை விட ரொம்ப குட்டியா தான் இருக்கு, சரி இதை நம்ம எப்படி திருட போறோம்னு மத்தவங்க கேட்கவும், டைரக்டா போய் தான் அப்படின்னு சொல்லி டிராகன் ஜோ சொல்றான். அந்த டிராகன் ஜோ என்கிட்டயே மோதலான்னு முடிவு பண்ணிட்டானா, அந்த டிராகன் ஜோ லேபர் கேம்ப் ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்துல போட்டு தள்ளுறான். குரநாய் டிராகனை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லி குரநாய் சொல்றா. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரி ஆக்டிவேட் பண்றான். லேபர்ஸ் எல்லாரையும் கொலை பண்றது எனக்கு சரியா படலாம் நீயான்னு சொல்லவும், ஏன் ஆர்டரையே மீறுதையான்னு கேட்கவும், சாரி மேடம் அப்படின்னு அவன் சொல்றான். ஹோம்ராவும் மத்தவங்களும் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அவங்களும் சேர்த்து லேபர் கேம்ப்லயே சாகட்டும், இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற சரியான சான்ஸ், என்ன எதுத்தா என்ன ஆகும் இப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி குரநாய் சொல்றா. இப்போ ஒரு பெரிய ஆர்மர்டு ரோபோட் அந்த இடத்துக்கு வருது, அதுல குரநாய் டிராகன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹே இது என்ன ரோபோட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப குரநாய் இந்த ரோபோட் குள்ள போயிருந்தா, முதல்ல உன் கதையை முடிச்சுட்டா அதுக்கப்புறமா அந்த டிராகன் ஜோவை கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. அவளோட அந்த ரோபோட்டை வச்சு அங்க இருக்கிற பில்டிங்ஸ் அவளே உடைக்கிறா. இந்த பிளானட்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்மரை இதுதான், உங்களால என்ன எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ போய் பஞ்ச் பண்ணா அந்த ஆர்மர்ல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்படல. பவர்ஃபுல்லான இந்த ரோபோட்டை வெறும் கையை வச்சு தடுக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு குரநாய் சொல்றா. இங்க பனிஷர்ஸ் ஒரு கேம்ப போய் அட்டாக் பண்றாங்க. பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம், 1+2 1 மில்லியன் பவர் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். 1+2 3 தானே அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேக்குறா. என் கால்குலேஷனும் 3 தான் காட்டுது அப்படின்னு பீனோ சொல்றா. சரி வாங்க நம்ம யாருங்கிறதையும் நம்ம காட்டுவோம் அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. லேபர்ஸ் என்னதான் ஷூட் பண்ணாலும் அந்த பனிஷர்ஸ்க்கு எதுவுமே ஆகல. ஹாப்பி வந்து ஈத்தர்கனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். ரெபேக்கா அந்த ஈத்தர்கனை வச்சு ஷூட் பண்ணுவோமே, எல்லா ரோபோட்டும் மயங்கி விழுது. புல்லட்டுக்கு தான் இதுக்கு ரொம்பவே ப்ரொடெக்டிவ் ஆர்மர் இருக்கு, பட் ஈத்தர் ஆர்மர் இல்லன்னு நினைக்கிறேன், நம்ம தான் இதுங்களை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெபேக்காவே எல்லாத்தையும் ஷூட் பண்றா. வால்கரியோட ஆளுங்கன்னா சும்மாவா, எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்களே அப்படின்னு அந்த வயசானவ பார்க்கவும், இந்த பொண்ணு நம்ம குறைச்சாட போட முடியாது, பிளாக் ராக்கே அட்டாக் பண்ணான்னு சொல்லவும், அடேங்கப்பா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப பார்த்தா அந்த லயன் அந்த இடத்துக்கு வந்துருதான். மேடம் குரநாய் இறங்கி ரொம்பவோ டென்ஷன் ஆக்கிருக்கீங்க, மேடம் குரநாய் டென்ஷன் ஆனாங்கன்னா நானும் டென்ஷன் ஆவேன் அப்படின்னு நம்ம எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெபேக்காவை அவன் அட்டாக் பண்ண போகவும் பார்த்தா கரெக்டா யாரோ வந்து தடுக்கிறாங்க. வைஸ் கரெக்டான டைத்துக்கு வந்துட்டு அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. நான் தான் ஜஸ்டிஸ் ஹீரோ ஆர்சனல் அப்படின்னு அவன் சொல்லவும், நீ வைஸ் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையான ஹீரோ அவன் ஐடென்டிட்டியை வெளியே சொல்ல மாட்டான் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ குரநாயோட அந்த ஆர்மரை என்னதான் பஞ்ச் பண்ணாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். பட்
பட் குரானாய் வந்து நம்ம ஹீரோவை விடாம கண்டினியூஸா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எங்க போனாலுமே கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அதுல மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஹே வா ஆளுங்களே தான் இதுல பாதிக்கப்படுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். முட்டாள், முதல்ல ஒன்ன பத்தி கவலைப்பட, ஒன்ன அழிக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவ ஷூட் பண்ணதுல மக்கள் மேல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வில போகுது. டக்கு நம்ம ஹீரோ போய் அதை பிடிச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே காப்பாத்துறான். ஆனா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி குரானா நம்ம ஹீரோவை பிடிச்சிருந்தா, நான் இத்தனை நாளா கேள்விப்பட்ட அந்த கிராவிட்டி பவரை எனக்கு காட்டு அப்படின்னு அவ சொல்றா. இவன் ரொம்பவே ஸ்பீடா இருப்பான், இவனை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. வைஸ் இந்த ஆர்மர் தான் 3 நாள் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரெபேக்கா கேட்கவும், நான் வைஸ் இல்ல ஆர்சனல், உண்மையான ஹீரோ தான் ஐடென்டிட்டியை எப்பவும் வெளியே சொல்ல மாட்டான் அப்படின்னு வைஸ் சொல்லவும், ஓ இதை தான் நீ எதிர்பார்க்கறியா மிஸ்டர் ஆர்சனல், நீங்க யாருன்னு தெரியல, நான் கரெக்டான நேரத்துல என்ன வந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், பன்னி காஸ்டியூம் போடுறியான்னு கேட்கவும், முடியாது போடா அப்படின்னு வா சொல்றா. மான்ஸ்டர் லைன் ஒன்னு தடுக்காம விட மாட்டேன், நான் தான் ஆர்சனல் அப்படின்னு வைஸ் பேசிட்டு இருக்கும்போதே அவன் அட்டாக் பண்றான். டேய், ஹீரோஸ் என்ட்ரி ஸ்பீச் கொடுக்கும்போது எந்த வில்லன்ஸுமே அட்டாக் பண்ண மாட்டாங்க, இந்த ரூல்ஸ் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நீ பேசுறது எனக்கு புரியல, ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆர்டர் தான், உங்களை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு லயன் சொல்லவும், எனக்கும் ஒரே ஒரு ஆர்டர் தான் இருக்கு அப்படின்னு வைஸ் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். இந்த ரெபேக்கா என் போனையே எடுக்க மாட்டேங்கிறா, ரெபேக்காவை தான் என் வால்பேப்பராவே வச்சிருக்கேன், எனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. நீங்க கேட்டு அந்த சூட்டை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் வந்து கொடுக்குறா. ஹே வைஸ், உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆர்டர் தான், எல்லாரையும் சேஃபா திரும்ப கொண்டு வா அப்படின்னு சொல்லி தான் சிஸ்டர் அனுப்பி வச்சிருப்பா. வைஸ் அவனோட ஈதர் கியரான அந்த மாக்கிமா மேக்கரை யூஸ் பண்ணி இந்த ஆர்மரை வந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு மாடிஃபை பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். என் ஸ்பீடுக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு லைன் வந்துட்டு ஆர்சனல் பின்னாடி வரவும், வைஸ் ஆர்மரை மாடிஃபை பண்ணி செம ஃபாஸ்டா அவனுக்கு பின்னாடி போய் லைனையே அட்டாக் பண்றான். லைன் ஆக்ஸ் வச்சு அட்டாக் பண்றான். ஆனா வைஸ் அசால்ட்டா அதை தடுக்கிறான். சிஸ்டம்ல 10% தான் சார்ஜ் இருக்கு, இன்னும் 30 செகண்ட்ஸ்ல சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிரும் அப்படின்னு வைஸோட அந்த ஆர்மர் சொல்லுது. ஈட்டர் பவர் இதுல இவ்வளவு கம்மியாகும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நெக்ஸ்ட் டைம் நான் இதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைஸ் யோசிக்கிறான். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லவோ, 10 செகண்டே எனக்கு போதும் அப்படின்னு வைஸ் வந்துட்டு அந்த ஆர்மரையே பெருசா மாடிஃபை பண்றான். இதுக்கப்புறம் நான் எத்தனை சூட்டை கிரியேட் பண்ணாலும் இந்த சூட்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என் ஆர்சனல் ஹீரோயிக் ஸ்டோரியை ஆரம்பிச்சு வச்சது இந்த சூட் தான், உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு. இப்போ அந்த சூட்டோட மொத்த பவரையும் கடைசியா ஒரே அட்டாக்கை யூஸ் பண்ணி லைனை போயிட்டு வைஸ் வந்துட்டு அட்டாக் பண்றான். ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆன லெவலுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த பஞ்ச் இருக்கு. இப்போ சிஸ்டம் ஷட் டவுன் ஆகுது. யாருப்பா இந்த மாஸ்க் போட்ட ஹீரோ அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த ஆர்மர் டெஸ்ட்ராய் ஆயிருது. வைஸ் நீங்க உண்மையிலேயே சூப்பர், டேய் என்னடா ட்ரெஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு ரெபேக்கா கேட்கவும், ஆர்சனல்ல கலெக்டர் சிச்சுவேஷன் வரும் நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு வைஸ் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வைஸ் கரெக்டான டைமிங்க்கு வந்ததுனால தான் ரெபேக்கா இப்போதைக்கு உயிரோட இருக்கா. அண்ட் ஒரு வழியா அங்க இருக்கிற லேபர்ஸ் எல்லாரையுமே இவங்க இப்போதைக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. கொரோனாய் டிராகன் அப்படிங்கிற அந்த ஆர்மர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈவன் நம்ம ஹீரோவோட கிராவிட்டி பஞ்சை யூஸ் பண்ணியுமே கூட அந்த ஆர்மருக்கு எதுவும் ஆகல. கொரோனாய் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. டிராகன் ஜோ இந்த கிரிம்சனை சேட்டலைட்டை ஹேக் பண்ணிட்டான். ஈடன் ஜீரோ எங்க இருக்குங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஈடன் ஜீரோவை எப்படியாச்சும் கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ டிராகன் ஜோ வந்துட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye guys. Next episode meet பண்ணலாம்.